My name is Alia. ஸோ நம்ம dovyo CRMல ஒரு கான்ட்ராக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ கான்ட்ராக்ட்ல என்னெல்லாம் பண்ணலாங்கிற இந்த வீடியோல பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இதை போயிட்டு கான்ட்ராக்ட் கிளிக் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தேன்னா எனக்கு கிரியேட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ராஷ். ஸோ ட்ராஷை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா ட்ராஷ்ல வச்சுக்கலாம். நீங்க ட்ராஷ்ல இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளைண்ட் சைட்ல காட்டாது. ஸோ நம்ம எப்போ வேணாலும் ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எந்த கஸ்டமருக்கு இந்த கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ண போறோமோ அந்த கஸ்டமரை இந்த டிராப் டவுன்ல செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு எதை பத்தி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் வேல்யூ, இந்த கான்ட்ராக்ட்க்கு நீங்க எவ்வளவு வேல்யூ கொடுக்க போறீங்களோ அதே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். கான்ட்ராக்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் இயர்லியா, குவார்டர்லியா, ஆனுவலா அப்படிங்கறதே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணும்போது ஸ்டார்ட் டேட்ல என்ன கிரியேட் பண்றோமோ அந்த டேட் டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ இதை நீங்க சேஞ்ச் பண்ணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டேட்டையும் நீங்க இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க நினைச்சாலும் நம்ம இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா நான் கிரியேட் பண்ணிருக்க கான்ட்ராக்ட் எனக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல பொறுத்த வரைக்கும் அங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்தோமோ அது எல்லாமே எனக்கு இங்க ஜஸ்ட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அட்டாச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு நம்ம இனி அட்டாச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்ட்ராக்ட் சம்பந்தமா ஏதாவது நான் அட்டாச் பண்ணணும், ஃபைல்ஸ், இமேஜஸ் ஏதாவது அட்டாச் பண்ணணும் அப்படின்னா அட்டாச்மெண்ட்ல போய் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ஸ். சோ இந்த கான்ட்ராக்ட் பத்தி ஏதாவது கமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நான் இந்த செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் ரினிவல் ஹிஸ்டரி. சோ இதே கஸ்டமருக்கு இந்த பர்టిక్యులர் கான்ட்ராக்ட்டை நான் திரும்ப ரினியூ பண்ணிருந்தேன் அப்படின்னா அந்த டேட்டாஸ்லாம் எனக்கு இங்க ஜஸ்ட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் டாஸ்க் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நோட்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு இதே பேஜ்ல நம்ம நோட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் வியூ கான்ட்ராக்ட். சோ நான் ஒரு கிளையன்ட் சைட் கான்ட்ராக்ட் சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். சோ இந்த பேஜ் தான் வந்து ஒரு கஸ்டமருக்கு ஷோ ஆகும். சோ அவங்க போய் இந்த இடத்துல e-sign பண்ணிக்கலாம். இதே இது வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சென்ட் டு இமெயில். இந்த கான்ட்ராக்ட்டை நான் அந்த கஸ்டமருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைச்சா இது ஜஸ்ட் கிளிக் பண்ணா இந்த கஸ்டமரோட இமெயிலுக்கு இந்த கான்ட்ராக்ட் சென்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் PDF பொறுத்த வரைக்கும் இது நீங்க PDF வியூல பார்க்கணும் அப்படினாலும் நம்ம இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி PDF வியூல பார்த்துக்கலாம். இல்ல இங்க கொடுத்திருக்க டேட்டாஸ்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், எடிட் பண்ணணும்னு நினைச்சா எடிட் ஆப்ஷன் மூலமா நம்ம வந்து டேட்டாஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். சோ கான்ட்ராக்ட் எப்படி ரினியூ பண்றதுங்கறத பார்க்கலாம். சோ ஜஸ்ட் இந்த ஐகானை கிளிக் பண்ணா எனக்கு ரினிவல் பேஜ் வரும். சோ அதுல போயிட்டு ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் மாத்தியோ இல்ல கான்ட்ராக்டோட வேல்யூ மாத்தியோ நம்ம ஒரு கான்ட்ராக்ட்டை ரினியூவல் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் ரிமைண்டர் ஃபார் கஸ்டமர். சோ இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கறத நான் கஸ்டமருக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு நினைச்சா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இமெயில், SMS போத். சோ இமெயில் மூலமா ஒரு ரிமைண்டர் சென்ட் பண்ணணும்னு நினைச்சா நம்ம இமெயில் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி SMS மூலமா நீங்க சென்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் SMS கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டுத்துலயுமே நீங்க சென்ட் பண்ணணும்னு நினைச்சா போத் கொடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் எப்படி ஃபில்டர் பண்ணி பாக்குறதுங்கறத பார்க்கலாம். சோ இங்க போயிட்டா எனக்கு கான்ட்ராக்டோட ஃபில்டர் பேஜ் வரும். சோ எக்ஸ்க்ளூட் ட்ராஷ் பொறுத்த வரைக்கும் ட்ராஷ்ல இல்லாதது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம். இல்ல ட்ராஷ்ல இருக்க கான்ட்ராக்ட் மட்டும் நம்ம வியூ பண்ணி பாத்துக்கலாம். எக்ஸ்பைர்ட் ஆனதை நம்ம வியூ பண்ணி பாத்துக்கலாம். டேட் அண்ட் டே இல்லாததை வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி ஆக்டிவ், ரீசென்ட்லி ஆடட், அபவுட் டு எக்ஸ்பைர். சோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம ஒரு கான்ட்ராக்ட்டை ஃபில்டர் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் டைப்பை வச்சு நீங்க ஃபில்டர் பண்ணி பாத்துக்கலாம். மந்த்ஸ், இயர்ஸ், இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் டேட் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் என்னைக்கு கிரியேட் பண்ணீங்களோ அந்த டேட்டை வச்சோ இல்ல ஸ்டார்ட் டேட் ஒன்னு கொடுத்திருப்பீங்க இல்லையா அந்த டேட் வச்சோ இல்ல எண்ட் டேட் வச்சோ நம்ம ஃபில்டர் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டமர், இந்த பர்టిక్యులர் கஸ்டமருக்கு நான் கிரியேட் பண்ண கான்ட்ராக்ட்ல வியூ பண்ணி பார்க்கணும் அப்படினாலும் கஸ்டமர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி பாத்துக்கலாம். சிக்னேச்சர் ஸ்டேட்டஸ், சோ அந்த கான்ட்ராக்ட்டுக்கு சைன் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதையும் நம்ம இங்க ஃபில்டர் பண்ணி பாத்துக்கலாம். பிரான்ச் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸ்டாஃபை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். சோ ஒரு ஸ்டாஃப் கிரியேட் பண்ணிருப்பாங்க இல்ல அந்த கஸ்டமர் அட்மினா இருப்பாங்க இல்லையா சோ அதை வச்சு கூட நம்ம ஃபில்டர் பண்ணி பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட். சோ எக்ஸ்போர்ட்ங்கிறது இந்த பேஜ்ல இருக்க எல்லா என்ட்ரிஸையும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எக்ஸ்போர்ட் எக்ஸல் கொடுத்தா எனக்கு வந்து எக்ஸல் ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் ஆயிரும். அதே மாதிரி நான் CSV ஃபைல் ஃபார்மேட்ல நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இது கிளிக் பண்ணா எனக்கு வந்துட்டு CSV ஃபைல் ஃபார்மேட்ல எக்ஸ்போர்ட் ஆயிரும். இல்ல இருக்கிற எல்லா பேஜஸையும் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், இருக்கிற எல்லா டேட்டாஸையும் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா எக்ஸ்போர்ட் ஆல் பேஜஸ் கொடுத்து எக்ஸ்போர்ட் எக்ஸல் கொடுத்தா எனக்கு இருக்கிற எல்லா பேஜஸ்மே எனக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆயிரும். அதே மாதிரி ஒரு கான்ட்ராக்ட்டை நம்ம வந்துட்டு இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம். சோ மோர் தென் 100, மோர் தென் 200 கான்ட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பல்கா CSV ஃபைல் ஃபார்மேட் மூலமா நம்ம வச்சு இம்போர்ட் பண்ணிடலாம். சோ இதுல வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா இம்போர்ட் பண்ண போற ஃபைல் வந்து CSV ஃபைல் ஃபார்மேட்ல மட்டும் தான் இருக்கணும். டேட் கொடுக்கும்போது இயர், மந்த், டேட் இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம கொடுக்கணும். சோ நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது இந்த கஸ்டமர் காலம்ல கஸ்டமரோட ஐடி இல்லாட்டி கஸ்டமரோட நேம் இது ரெண்டுத்துல ஏதாவது நம்ம ஒன்று கண்டிப்பா கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கான்ட்ராக்ட் டைப்ல வந்துட்டு கான்ட்ராக்டோட டைப்போட நேமோ இல்ல கான்ட்ராக்ட் டைப்போட ஐடியோ நம்ம மஸ்ட் கொடுத்துட்டு அந்த ஃபைலை இங்க வச்சு நம்ம இம்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எல்லா என்ட்ரிஸுமே வந்துட்டு கான்ட்ராக்டோட லிஸ்ட் பேஜ்ல ஷோ ஆகும். Thank you for watching this video. Thank you.